எனக்கு சின்ன வயசுல இருந்தே 3 அப்படின்ற எண் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பிடிக்கும். ஆனா பைபிளை படிக்கும் போது இந்த எண்ணோட முக்கியத்துவத்தை பல இடங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு வசனத்துல 3 அடிப்படை விஷயங்கள் இருக்கின்றன. ஆதி காலம், வானம் இடம், பூமி பொருள். அதாவது டைம், ஸ்பேஸ், மேட்டர். நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம் காலம், இடம், பொருள் ஆகிய 3ஓட அடிப்படையில தான் அமைந்திருக்கு. ஆனா அதை பற்றி வேதாகமத்துல முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? காலத்தை எடுத்துக்கோங்க. டைம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பரிமாணங்கள் அதற்கு உண்டு. இடத்தை எடுத்துக்கொண்டால் நீளம், அகலம், உயரம் என்று 3 பரிமாணங்கள் அதற்கு உண்டு. பொருளை எடுத்துக்கொண்டால் அதற்கும் 3 பரிமாணங்கள் உண்டு. திண்மம், திரவம், வாயு. பைபிள் நமக்கு தேவனை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் சொல்லி 3 பேரை வெளிப்படுத்துகிறது. 3 நபர்கள் ஆனால் ஒரே தேவன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரு. அப்படி சிலுவையில் அவர் அறையும் போது அவருடைய கைகளையும் கால்களையும் அறைந்த ஆணிகள் 3 ஆணிகள். இன்னொன்று, அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 3 உலகங்கள் உண்டு. ஒன்று பாதாளம், இன்னொன்று பரலோகம், இன்னொன்று பூமி. இந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது 3 என்ற அந்த எண் ஒரு சாதாரண எண் மட்டும் இல்ல, அது பல ஆழமான உண்மைகளை நினைவுபடுத்துது. இதனாலதான் என்னவோ தெரியல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே 3 அப்படின்ற இந்த எண் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு 3 அப்படின்ற எண் பிடிக்குமா? ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மேலும் பைபிளின் ஆழமான உண்மைகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.